வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. நேரடி நேர்காணல்களுக்கு என்னென்ன சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும், நேர்காணலுக்கு போகிறவங்க இந்த சான்றிதழ் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா நிச்சயம் நிராகரிக்கப்படுவீர்கள், என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். நேர்காணலில் சில முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டு வருது, அதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர், ஸோ கிட்டத்தட்ட டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே போக்குவரத்து கழகத்தில் நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. தேர்வு எல்லாமே முடிச்சுட்டு செலக்ட் அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு நேரடி நேர்காணல் நடத்துகிறாங்க. நேர்காணலில் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சில மதிப்பெண்கள் நிறைய வண்டி ஓட்டி காட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சிலர் அதிகபட்சமாக 5 கிலோமீட்டர் தூரம் வரை வண்டி ஓட்டி சென்றதாக தகவல்கள் வந்திருக்கு. சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களும் இருக்காங்க, 5 கிலோமீட்டர் ஓட்டி வண்டியை காட்டினவங்களும் இருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ரகசியத்தை சொல்லுவாங்க. இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு என்னென்ன நடந்தது அப்படின்றது இன்னமும் யாருக்கும் கிளாரிட்டியாக தெரியல. ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே செய்கிறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நீங்கள் சரிவர இல்லை அப்படின்னா நிராகரிக்கப்படுவது 100% உறுதி. இன்னொரு விஷயம், கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கேட்குறீங்க, மீண்டும் கால் லெட்டர் வருமா 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 வருமா? இதற்கு பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி தான் பதில் சொல்லணும். ஆனால் ஒரு பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 50% இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டுருக்காங்க, நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இன்னும் ஃபில் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கால் லெட்ரு இன்னும் ஒரு 500 பேருக்காவது கண்டிப்பாக கால் லெட்ரு வரும். கவலையே விடுங்க. ஒருவேளை ஏன்னா அந்த வேக்கன்சிஸே சரிவர இன்னும் ஃபில் ஆகலை அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு மண்டலங்களில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சேலம் மண்டலமே சொல்கிறேன். சேலம் மண்டலம் இது வரைக்கும் இன்டர்வியூ போனவங்களே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் மட்டும்தான் கூப்பிட்றாங்க. சில நாட்களில் 20 பேரும் இருக்காங்க, சில நாட்களில் 30 பேரும் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 5 பேர் கூட செலக்ட் ஆகலை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள்லாம் 2 பேர் கூட செலக்ட் ஆகலைன்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா எதுக்காக நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பேட்ச் சரியாக இல்லை, அவங்க ப்ராப்பராக வண்டி டிரைவிங் இல்லை. இன்னொரு விஷயம், டிரைவிங் சரியில்லை, அதனால் ரிஜெக்ஷன் நடக்குதுங்க. அதனால் டிரைவிங் இல்லைன்னா உங்களை ஸ்பாட்லேயே ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க, ஓப்பனாகவே திட்டிடுறாங்க. நீங்கள் என்னையா வண்டி ஓட்டிருக்கியோ இல்லையா அப்படின்னு ஓப்பனாகவே திட்டுறாங்க. ஸோ அதனால் டிரைவிங் கண்டிப்பாக நல்லா ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக முடியும். டிரைவிங்கில் சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக நிராகரிக்கப்படுறீங்க. மேலும் பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களுக்கு நேர்காணலில் இன்னும் டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒத்திவைப்பும் போயிட்டுருக்கு. சில மாவட்டங்களில் நேர்காணல் இன்னும் ப்ராப்பராக நடக்கலை. சில மண்டலங்களில் பார்த்திங்கன்னா நேர்காணலே கூப்பிடல அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஸோ அதனால் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா சரிவர ஃபில் ஆகலை அப்படின்னா இது அடுத்த ஆண்டு கொண்டு போவாங்களா, இல்லை திரும்பவும் கால் லெட்டர் வெளியிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா போடுவாங்களான்றது நமக்கு இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு வாரம் ரிசல்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிராகரிக்கப்பட்டிருக்காங்களே தவிர செலெக்ஷன் ஆகலை. 30 பேர் ஒரு நாளைக்கு இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னா வெறும் 2 பேர் கூட செலக்ட் ஆகலைங்க. இதில் ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரில. ரொம்ப லீஸ்டான பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த டைம் உள்ளே போகிறாங்க. ரொம்ப இன்டர்வியூஸ் எல்லாமே வண்டி ஓட்டுறது எல்லாமே கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. சான்றிதழ் சரிபார்ப்பு நிறைய பேர் நிராகரிக்கிறாங்க. சான்றிதழ் அதுவும் இல்லாமல் ஹைட்டில் பார்த்திங்கன்னா 160 இல்லை அப்படின்ட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லைன்னா கூட நீங்கள் வெளியே போன்றாங்க. ஹைட் இல்லைப்பா வெளியே போ, வெயிட்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹைட் இல்லைன்னா வெளியே போன்றாங்க. ஸோ ஹைட் இல்லாதவங்க தயவுசெய்து நீங்கள் இன்டர்வியூக்கே போக தேவையில்லை. 155லேருந்து 157 வரைக்கும் அந்த லாஸ்ட்டு 2 சென்டிமீட்டர் செக் பண்ணுறாங்க. கிராஸ் செக் திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. அதனால் அதில் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்கியூஸு அந்த மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா கூட இன்னொரு டைம் செக் பண்ணுங்கள் அப்படின்னா கூட செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஹைட்டில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பானை, எக்ஸாம் அட்மிட் கார்டு, டிசி, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ், அனுபவ சான்றிதழ் 18 வருடங்கள் இருக்கிற மாதிரி, உடற்தகுதி சான்றிதழ், இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹை, இயரு, டாலரன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா?
ஸோ கண் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க, இந்த ஹை டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற நம்பர்ஸ் ஒரு புக்கை வச்சு இது என்னப்பா படிப்பான்றாங்க. ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஹை டெஸ்ட் கண்ணாடி போட்டிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கண்ணு நல்லா தெரியுதா அதுதான் அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஆதார் கார்டு, ஸ்கில் டெஸ்ட் லெட்ரு, நேம் பேட்ச்சு, காக்கி அணிந்து தான் போகணும். மேலே குறிப்பிட்ட எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க போக்குவரத்து கழகத்தில் கேட்கக்கூடிய நேர்காணலில் இருக்கிற சந்தேகங்கள். சில கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா, வண்டியில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும், ரோட்டில் ஏன் நடுவில் வெள்ளைக்கோடு போட்டிருக்கீங்க, மஞ்சள் கோடு ஏன் போட்டிருக்கீங்க, டயர் எப்படி, ஓட்டுநர் நடத்துனர் வந்து சரியாக சில்லற கொடுக்கலாம், பயணிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நடத்துனர் பயணிக்கிட்ட அன்பாக நடந்துக்கணுமா நடந்தக்கூடாதுனா, மகளிருடைய இலவச பேருந்து எப்படி போயிட்டுருக்கு, ஒன் ஆப்பை பற்றி சொல்லுங்கள், சென்னையில் நடக்கிற ஒன் ஆப்பை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஷின் தான், பேசிக்கான கொஷின் தான் கேட்குறாங்க. அதனால் கவலை விடுங்க. ஸோ டிஎன்எஸ் வந்தோட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. நேரடி நேர்காணல்களுக்கு என்னென்ன சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும், நேர்காணலுக்கு போகிறவங்க இந்த சான்றிதழ் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா நிச்சயம் நிராகரிக்கப்படுவீர்கள், என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். நேர்காணலில் சில முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டு வருது, அதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர், ஸோ கிட்டத்தட்ட டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே போக்குவரத்து கழகத்தில் நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. தேர்வு எல்லாமே முடிச்சுட்டு செலக்ட் அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு நேரடி நேர்காணல் நடத்துகிறாங்க. நேர்காணலில் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சில மதிப்பெண்கள் வந்து நிறைய வந்து வண்டி ஓட்டி காட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சிலர் வந்து அதிகபட்சமாக 5 கிலோமீட்டர் தூரம் வரை வண்டி ஓட்டி சென்றதாக தகவல்கள் வந்திருக்கு. சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களும் இருக்காங்க, 5 கிலோமீட்டர் ஓட்டி வண்டியை காட்டினவங்களும் இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ரகசியத்தை சொல்லுவாங்க. இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு என்னென்ன நடந்தது அப்படின்றது இன்னமும் யாருக்கும் கிளாரிட்டியாக தெரியல. ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே செய்கிறாங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நீங்கள் சரிவர இல்லை அப்படின்னா நிராகரிக்கப்படுவது 100% உறுதி. இன்னொரு விஷயம், கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே கேட்குறீங்க, மீண்டும் கால் லெட்டர் வருமா. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி தான் பதில் சொல்லணும். ஆனால் ஒரு பட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டுருக்காங்க, நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கால் லெட்ரு இன்னும் ஒரு 500 பேருக்காவது கண்டிப்பாக கால் லெட்ரு வரும், கவலையே விடுங்க. ஒருவேளை ஏன்னா அந்த வேக்கன்சிஸே சரிவர இன்னும் ஃபில் ஆகலை அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு மண்டலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சேலம் மண்டலமே சொல்கிறேன். சேலம் மண்டலம் இது வரைக்கும் இன்டர்வியூ போனவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் மட்டும்தான் கூப்பிட்றாங்க. சில நாட்களில் 20 பேரும் இருக்காங்க, சில நாட்களில் 30 பேரும் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் கூட செலக்ட் ஆகலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள்லாம் 2 பேர் கூட செலக்ட் ஆகலைன்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா எதுக்காக நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பேட்ச் வந்து சரியாக இல்லை, அவங்க வந்து ப்ராப்பராக வண்டி டிரைவிங் இல்லை. இன்னொரு விஷயம், டிரைவிங் சரியில்லை, அதனால் ரிஜெக்ஷன் நடக்குதுங்க. அதனால் டிரைவிங் இல்லைன்னா உங்களை ஸ்பாட்லேயே ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க, ஓப்பனாகவே திட்டிடுறாங்க. நீங்கள் என்னையா வண்டி ஓட்டிருக்கியோ இல்லையா அப்படின்னு ஓப்பனாகவே திட்டுறாங்க. ஸோ அதனால் டிரைவிங் கண்டிப்பாக வந்து நல்லா ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக முடியும். டிரைவிங்கில் சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக நிராகரிக்கப்படுறீங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களுக்கு நேர்காணலில் இன்னும் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒத்திவைப்பும் போயிட்டுருக்கு. சில மாவட்டங்களில் நேர்காணல் இன்னும் ப்ராப்பராக நடக்கலை. சில மண்டலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலே கூப்பிடல அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஸோ அதனால் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா சரிவர ஃபில் ஆகலை அப்படின்னா இது அடுத்த ஆண்டு கொண்டு போவாங்களா இல்லை திரும்பவும் வந்து கால் லெட்டர் வெளியிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்களான்றது நமக்கு இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஏன்னா ஒரு வாரம் ரிசல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிராகரிக்கப்பட்டிருக்காங்களே தவிர செலெக்ஷன் ஆகலை. 30 பேர் ஒரு நாளைக்கு இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னா வெறும் 2 பேர் கூட செலக்ட் ஆகலைங்க. இதில் ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரில.
ரொம்ப லீஸ்டான பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த டைம் உள்ளேயே போகிறாங்க. ரொம்ப இன்டர்வியூஸ் எல்லாமே வண்டி ஓட்டுறது எல்லாமே கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. சான்றிதழ் சரிபார்ப்பு நிறைய பேர் நிராகரிக்கிறாங்க. சான்றிதழ் அதுவும் இல்லாமல் ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 160 இல்லை அப்படின்ட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லைனா கூட நீங்கள் வெளியே போன்னிடுறாங்க. ஹைட் இல்லைப்பா வெளியே போ, வெயிட்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹைட் இல்லைன்னா வெளியே போன்றாங்க. ஸோ ஹைட் இல்லாதவங்க தயவுசெய்து நீங்கள் இன்டர்வியூக்கே போக தேவையில்லை. 155லேருந்து 157 வரைக்கும் அந்த லாஸ்ட்டு 2 சென்டிமீட்டர் வந்து செக் பண்ணுறாங்க. கிராஸ் செக் வந்து திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. அதனால் அதில் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்கியூஸு அந்த மாதிரி ஏதாவது கேட்டிங்கன்னா கூட இன்னொரு டைம் செக் பண்ணுங்கள் அப்படின்னா கூட செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா ஹைட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பானை, எக்ஸாம் அட்மிட் கார்டு, டிசி, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ், அனுபவ சான்றிதழ் 18 வருடங்கள் இருக்கிற மாதிரி, உடற்தகுதி சான்றிதழ், இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இயரு டாலரன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ கன்டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க, இந்த ஹை டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற நம்பர்ஸ் ஒரு புக்கை வச்சு இது என்னப்பா படிப்பான்றாங்க. ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஹை டெஸ்ட் கண்ணாடி போட்டிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்ணு நல்லா தெரியுதா அதுதான் அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஆதார் கார்டு, ஸ்கில் டெஸ்ட் லெட்டர், நேம் பேட்ச்சு, காக்கி அணிந்து தான் போகணும். மேலே குறிப்பிட்ட எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க போக்குவரத்து கழகத்தில் கேட்கக்கூடிய நேர்காணலில் இருக்கிற சந்தேகங்கள். சில கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும், ரோட்டில் ஏன் நடுவில் வெள்ளைக்கோடு போட்டிருக்கீங்க, மஞ்சக்கோடு ஏன் போட்டிருக்கீங்க, டயர் எப்படி, ஓட்டுநர் நடத்துனர் வந்து சரியாக சில்லற கொடுக்கலாம், பயணிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நடத்துனர் பயணிக்கிட்ட அன்பாக நடந்துக்கணுமா நடந்தக்கூடாதுனா, மகளிருடைய இலவச பேருந்து எப்படி போயிட்டுருக்கு, ஒன் ஆப்பை பற்றி சொல்லுங்கள், சென்னையில் நடக்கிற ஒன் ஆப்பை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஷின் தான், பேசிக்கான கொஷின் தான் கேட்குறாங்க. அதனால் கவலை விடுங்க. ஸோ டிஎன்எஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.